மலை மாவட்டமான நீலகிரி மாவட்டத்தில் தோடர், கோத்தர், இருளர், குறும்பர், பணியர், காட்டுநாயக்கர் உள்ளிட்ட 7 வகையான பழங்குடியினத்தைச் சேர்ந்த 32,500க்கும் மேற்பட்டோர் வாழ்ந்து வருகின்றனர். நாடு சுதந்திரம் பெற்ற பிறகு பழங்குடியினர் வசிக்கும் குடியிருப்புகளுக்கு தற்போதைய காலகட்டம் வரை கூட்டுப்பட்டா மட்டுமே வழங்கப்பட்டு வந்தது. இதனால் பழங்குடியினர்கள் தங்கள் தேவைகளுக்கு கல்வி கடனும் வீட்டுக் கடனும் என எதுவுமே பெற முடியாத நிலை இருந்தது. அண்மையில் நீலகிரி மாவட்டத்திற்கு வருகை புரிந்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களிடம் தங்களுக்கு தனித்தனியாக வீட்டுமனை பட்டா வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டது. இதனை பரிசீலித்த முதலமைச்சர் அவர்கள் குடும்பத் தலைவர் பெயரில் பழங்குடியினர்களுக்கு தனி வீட்டுமனை பட்டா வழங்க ஆணையிட்டார். இதனைத் தொடர்ந்து நீலகிரி மாவட்ட நிர்வாகம் சார்பில் மாவட்ட வருவாய் அலுவலர் நாராயணன் தலைமையில் தனிக்குழு அமைக்கப்பட்டு சுமார் 1128 பழங்குடியினருக்கு பட்டா வழங்க குடும்பத் தலைவர்கள் பெயர் தேர்வு செய்யப்பட்டு அதில் முதல் கட்டமாக உதகையில் உள்ள பழங்குடியினர் பண்பாட்டு மையத்தில் நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் ராசா தலைமையில் பழங்குடியினர்களுக்கு பட்டா வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. முன்னதாக நீலகிரி மாவட்டத்தில் முடிக்கப்பட்ட வளர்ச்சித் திட்டப் பணிகளை துவக்கி வைத்தும் புதிய வளர்ச்சித் திட்டப் பணிகளையும் துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் தமிழ்நாடு அரசு தலைமை கொறடா ராமச்சந்திரன், மாவட்ட ஆட்சித்தலைவர் லட்சுமி பவ்யா தண்ணீரோ, மாவட்ட வருவாய் அலுவலர் நாராயணன், கூடுதல் ஆட்சியர் கௌஷிக், திமுக மாவட்ட கழக பொறுப்பாளர் KM ராஜு உட்பட அரசு துறை அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.